இதையாவது பண்ணி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வழி வச்சா எப்படிரா? பங்காளிகளே, உங்களுக்கு ஜாலி தான். இந்த வட்டம் 5-6 மாத்தி போடுவீங்கல்ல. ரியல் மேட்ரிட் நிலைமையை நினைச்சாதான் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. சரி, மேன் சிட்டிக்குள்ள விளையாட போறோம். உலகமே சொல்லுது மேன் சிட்டி ஆல்ரெடி எடுத்த டீம் தான் எடுத்துருவாங்கன்னு. எடுத்த மணியே இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் யாரோ வருவா. இது காமனா எல்லா ஃபுட்பால் ஃபேன்ஸும் பேசுறது. இந்த பக்கம் இருந்து ரியல் மேட்ரிட், இந்த பக்கம் இருந்து பார்சிலோனா. இப்படி வந்தா ஒரு எல் கிளாசிக்கோ யூசிஎல் சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு ஒரு தாட்டு. அது நடக்குமா? இந்த பக்கம் பார்சிலோனாவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஃபைனல்ஸ் வர்றதுக்கு. மேபி ஃபுட்பால் என்ன வேணா நடக்கலாம். திடீர்னு இந்த போர்டோ டீம் எல்லாத்தையும் போட்டு பிறந்து விட்டு மேல வந்துட்டு இருக்கானுங்க. அர்சனல் இருக்காருங்க. ஓகே, இந்த பக்கம் பாருங்கடா, எல்லா லீகோஸோட டாப்பர்ஸ் இந்த பக்கம் தான் இருக்கானுங்க. பயன் முன்ச்சு, புண்டஸ்லீகா, மேன் சிட்டி, இங்கிலாந்து, லீக் 1, பிஎஸ்ஜி எல்லாருமே இங்கதான் இருக்கானுங்க. ரியல் மேட்ரிட் ஃபைனல்ஸுக்கு வரணும்னாவே இந்த 3 லீக் டாப்பர்ஸே அடிச்சுட்டு தான் வரணும். அப்படி வந்துட்டாங்கன்னா இதுதான் சரியான யூசிஎல். ஃபைனல்ஸ் தான் யூசிஎலே கிடையாது. இந்த 3 மேட்ச் தான் யூசிஎல்லே. இப்போ யூசிஎலே பார்த்தோன்னா ரியல் மேட்ரிட் மேட்சை வச்சு ரொம்ப ஹாட்டஸ்டா இருக்குது. ஆனா இது ஃபுட்பால், என்ன வேணா நடக்கலாம். திடீர்னு செல்சி ஃபைனலுக்கு வரலாம், அத்லெட்டிகோ மேட்ரிட் ஃபைனலுக்கு வரலாம். அது எப்படி வேணா போகட்டும். நம்ம காமனா என்ன நினைக்கிறோம்னா, இந்த பக்கம் இருந்து ரியல் மேட்ரிட் வந்தா நல்லா இருக்கும், இந்த பக்கம் இருந்து பார்சிலோனா வந்தா நல்லா இருக்கும். பங்காளிகளை நம்மளும் அடிச்சுக்கிறது பார்க்கறது இன்னும் நல்லா இருக்கும். ஆனா என்ன நடக்க போகுது தெரியல. நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, யார் 2 பேர் ஃபைனல்ஸுக்கு வருவா, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.